நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கணவன் மனைவி இருவரும் ஒரு ஹோட்டலில் ஐஸ்கிரீம் சாப்பிட உட்கார்ந்திருந்தார்கள். என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் போல இருக்குது, கேட்கவா? இது என்ன புதுசா? என்கிட்ட கேட்டா என்கிட்ட பேசுவ, கேளு என சிரித்தான் கணவன். இல்லை, ஒரு மாதமாக சீக்கிரம் வீட்டுக்கு வரீங்க, அடிக்கடி வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்க, பொண்ணு கூட உட்காந்து பாடம் சொல்லி கொடுக்குறீங்க, திடீரென நம்ம மேலே நெருக்கமாக மாறிட்டீங்க, அதான் என்று இழுத்தாள் மனைவி. ஒன்றுமில்லையே, எப்பவும் போல தான் இருக்கேன், மறைக்காதீங்க, உங்கள் முகரையை பார்த்தாலே தெரியுது, சொல்லுங்க என கேட்டாள் மனைவி. என்னத்தை சொல்ல, ஏதும் சின்ன வீடு செட் பண்ணிட்டீங்களா என்ன? அதை மறைக்க தான் இப்படி கொஞ்சிறீங்களா நம்ம கூட என்று கேட்டாள் மனைவி. பொடி லூசு என அவன் சிரித்தான் கணவன். ஆனால் அதில் உயிர் இல்லை. மெதுவாய் சொன்னான். நீயே கேட்ப, சொல்லணும் தான் இருந்தேன் என கொஞ்சம் சீரியஸாக பேசினான் கணவன். என்னங்க, ஏதோ பிரச்சனையா? படபடத்தால் மனைவி. அவன் இல்லை என தலையாட்டிப்படியே அவனது அலுவலக பையை திறந்தான். ஒரு டைரியை திறந்து ஒரு பேப்பரை எடுத்து நீட்டினான். என்னங்க இது என்று கேட்டாள் மனைவி. படி என சொல்லிவிட்டு பின்னால் நகர்ந்து அமர்ந்தான் கணவன். அவள் படிக்கத் தொடங்கினாள். அவன் கண்கள் கண்ணீரை சிந்த ஆரம்பித்தது. அன்புள்ள மகனுக்கு கண்டிப்பாக என்றைக்காச்சும் இந்த கடிதம் உன் கையில் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் அப்பாவுக்கு மனைவியா, உனக்கு அம்மாவா இந்த கடிதம் எழுதுகிறேன். ரொம்ப பெரிய கடிதம், பொறுமையாக படி. அவசரமாக வேலை இருக்குதுன்னு பாதி படித்து மீதி இன்னொரு நாள் காத்திருந்து படிக்காத. உங்கள் அப்பாவை நான் கல்யாணம் பண்ணுறம்போது நான் காலேஜ் லெக்சரர். அப்புறம் நீ வந்த பிறகு உங்கள் அப்பாவுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சுது. இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷனில் வளர்ந்தாரு. அப்புறம் உன் தங்கச்சி பிறந்தா. நான் வேலையை விட்டுட்டு வீட்டோட உங்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு தான் தெரியுமே அப்பா எப்படி பிஸின்னு இருப்பார்னு. கல்யாணம் ஆன ஒரு வருஷம்தான் கனவு வாழ்க்கையெல்லாம். அப்புறம் எல்லாமே காத்திருந்த வாழ்க்கை தான். உங்கள் அப்பாவுக்கு காத்துட்டே இருந்தேன். அவர் உருவாக்க நினச்ச ஆடம்பர வாழ்க்கைக்காக உழைச்சிக்கிட்டே இருந்தார். நீங்கள் 2 பேர் தான் எனக்கு துணையே. நாம் 2 பேர் தான் விளையாடுவோம். அப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிடுவீங்க. நீங்கள் வரதுக்கு காத்துக்கிட்டே இருப்பேன். ஸ்கூல் விட்டு வந்ததும் கதையாக சொல்லுவீங்க நீங்கள் 2 பேருமே. அதில் பாதி பொய் இருக்கும். அதெல்லாம் உங்கள் கற்பனைன்னு நினச்சி ரசிப்பேன். அப்புறம் நீங்கள் வளர்ந்துட்டீங்க. அம்மாட்ட சொல்ல எது இல்லாமல் போச்சு. ஆனால் உங்கள்கிட்ட இருந்து ஆர்டர் மட்டும் வரும். இப்போ வெளியே போகணும், இப்படியே வெளியே போகணும் என்ன சொல்லுவீங்க. ஆனால் வர்ற டைம் கேட்க முடியும். அம்மாவால் காத்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் சாப்பிட்டு வரீங்களா, சாப்பிடாமல் வரீங்களான்னு பார்க்க காத்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா கோச்சிங், ஃப்ரெண்ட்ஸ் ஆரட்டுன்னு பிஸியாக இருப்பீங்க. இடையில் உங்கள் அப்பா உடம்பு முடியாமல் படுத்துட்டாரு. அவருக்கு டயத்துக்கு மாத்திரை கொடுக்கணும், மருந்து கொடுக்கணும், பிசியோதெரப்பி பண்ணணும். காத்துக்கிட்டே இருப்பேன். காத்துக்கிட்டு இருக்கிறதே என்னோடய வாழ்க்கையாக ஆகிடுச்சு பார்த்தியா. அப்புறம் உன் தங்கச்சி கல்யாணம். இப்போ அவள் எப்படி இருக்கான்னு கூட அவளாக முடிவு செய்கிற நேரத்தில் தான் என் கூட பேச முடியும். ஏன்னா அங்கே அவள் காத்துக்கிட்டு இருக்கா ஒரு அம்மாவா. உனக்கு சொல்லவே வேண்டாம். அப்பா தொழில் எடுத்து செய்ய ஆரம்பித்த உடனே நீ ரொம்ப பிஸியாகிட்ட. நீ கடைசி 5 வருஷத்தில் அம்மாட்ட பேசுனதா கொஞ்சம் யோசித்தேன். சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டாச்சா, ஊசி போட்டாச்சா, இவ்வளோ தான். உங்கள் அப்பா வாழ்கிற காலத்தில் பிஸியாக இருந்தார். நான் காத்துக்கிட்டே இருந்தேன். கடைசி காலத்தில் எதுவுமே இல்லாமல் இருந்தார். ஆனால் மாத்திரைக்கு மட்டும் காத்துக்கிட்டே இருந்தார். என்கிட்ட பேச அவருக்கு விஷயமே இல்லை. பேப்பர் படித்தார், புக்கு படித்தார், தூங்கினார். ஏன்னா பேச வேண்டிய காலத்தில் பேசலை, இருந்த காலத்தில் பேச விஷயமே இல்லாமல் அனுபவமும் இல்லாமல் இருந்தார். இப்படி தான் பெரும்பாலான அம்மாக்களோட வாழ்க்கை முடிஞ்சு போகுது. நாம் என்னைக்காச்சும் வெளியே போகும்போது அங்கே நிறைய அம்மாக்கள் பார்ப்பேன். அவங்க எல்லா கண்ணிலும் எனக்கு தெரியறது காத்திருந்த ஏக்கம் மட்டும்தான். உன்னை மாதிரி பசங்க கூட்டிகிட்டு வர அவங்க மனைவிகளை பார்ப்பேன். அதில் இன்றைக்கே வாழ்ந்துடணும், அடுத்த 6 நாள் இவங்க கூட பேசக்கூட முடியாதுன்ற ஒரு வேகம் இருக்கிறத பார்த்தேன். இன்றைக்கி ஒரு நாள் தானேன்னு பிள்ளைங்க கேட்ட எல்லாத்தையும் செய்கிற அப்பாக்களை பார்த்தேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு காரியம் சாதிக்கிற நாள் ஆகிடுதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு ஒரு நாள் தானேன்னு ஒரு நினப்பு வந்துடுச்சு. இதெல்லாம் இப்போ ஏன் சொல்கிறேன்னு யோசிக்கிறியா? என் காலத்தில் இதெல்லாம் உங்கள் அப்பாக்கிட்ட சொல்ல புரிய வைக்க முடியல. ஆனால் நீ அடுத்த ஜெனரேஷனில் கொஞ்சம் யோசிப்பில்ல, அதான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் உயிரோடு இருக்கும்போது சொல்ல முடியல, சொன்னாலும் உன்னால் கேட்க முடியாது. அதனால தான் இப்போ சொல்கிறேன். உனக்கு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, மனைவி இருக்கா, காத்துட்டு இருக்காங்க. உன் தங்கச்சிக்கு உங்கள் அப்பா மேலே இருந்த பாசம் உனக்கு தெரியாது. ஆனால் அதை அவள் வெளிக்காட்டும்போது உங்கள் அப்பா கட்டில் நகர முடியாமல் இருந்தார். அவர் தான் அப்பான்னு அவர் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு தெரியாத அளவுக்கு அவர் பிஸியாக இருந்தார். அப்பா கூட அங்கே போகணும் இங்கே போகணுங்கிற
எந்த ஆசையும் நிறைவேறலை. அவள் அப்பா கடைசி காலத்தில் சும்மா இருந்தபோது அவர் பேசுனது அவள் கேட்க முடியல. ஏன்னா அவள் வேறு வீட்டுக்கு போயிட்டா. பாத்தியா வாழ்க்கைய? நீ உன் பொண்ணுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துடாத. உன் மனைவி அவங்களோட மகனுக்கு கடிதம் எழுத வச்சிடாத. இன்றைக்கி 3 வேளை சாப்பிட சம்பாதிச்சிட்ட. நாளைக்கு 3 வேளைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நீ இப்போ உழைக்கிறது உன்னோட அடுத்த 10 வருஷம் கழித்து செலவழிக்க போகிறது தான். அது கொஞ்சம் குறைச்சிக்கோ. சீக்கிரம் வீட்டுக்கு வா. பொண்டாட்டிக்கிட்ட பிள்ளைங்கிட்ட பேசு. அவங்களுக்கும் நீ நல்லா இருக்கும்போதே கொஞ்சம் நேரம் கொடு. ஏன்னா அன்புக்காக காத்துட்டு இருக்கிறதும் ஒருத்தரை காக்க வைக்கிறதும் ஒரு வாழ்க்கையே என்ன செய்வேன்னு நம்புகிறேன். ஏன்னா என்கிட்ட நல்லா பேசின பையன் தானே நீ. உன் மனைவி மகளை விட்டுடுவா போகிற. கடிதத்தை படித்து முடித்தாள். அவள் முகம் ஒருவித பரபரப்பில் இருந்தது. நிமிர்ந்து அவனை பார்த்தாள். 2 மிகப்பெரிய பால்டா ஐஸ்கிரீம் வந்திருந்தது. அவள் மெதுவாய் தன் அலைபேசியிலிருந்து அவள் அம்மாவிற்கு ஃபோன் செய்தாள். நான் தாம்மா. ஏன் சும்மா பேசக்கூடாதா? என்ன செய்கிற? அப்பா என்ன செய்கிறாரு என பேசத் தொடங்கினாள் மனைவி. ஐஸ்கிரீம் கொஞ்சம் கொஞ்சமாய் உருகத் தொடங்கியது. அவன் சிரித்தபடி சாப்பிடத் தொடங்கினான் கணவன். இனிமே அப்படி தான். இனி அங்கே அன்புக்காக காத்திருக்க அவசியமில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையே கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.